வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நகைக்கடை வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலை பார்ப்போம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு ஒட்டியானம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். இது அஷ்டலக்ஷ்மி ஒட்டியானம். ஒரு யானை, ஒரு லக்ஷ்மி, திரும்பியும் ஒரு முகப்புக்கு லக்ஷ்மி, திரும்பி யானை அப்படின்னு இருக்குது. இதை நாங்கள் எப்படி வைப்போம் அப்படின்னா, ஒரு பொட்டியில் வச்சு இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அட்டை போடுற அந்த காக்கி பேப்பர், அந்த அட்டை போடுற பேப்பரை வச்சு சுற்றியும் போட்டுட்டு ஒரு துணியை வச்சு கட்டுவோம். அந்த டப்பா எப்படி இருக்குன்னா பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ வாங்குகிற நகையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால நாம் இப்போ நகையெல்லாம் ஒரு மாதிரி இந்த வெதருக்கு எதாவது ஆகிடுன்றதுக்காக அப்படி சுற்றி வைப்போம். இதுதாங்க இன்றைய இது. அப்புறம் இந்த ராஜஸ்தானி பேங்கிள், அவ்வளோதாங்க நம்ம கடை, நகை கடை. ரொம்ப சந்தோஷமான சில செய்திகள் சொல்ல விரும்புகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் திவ்யாவோட நீஸ் தர்ஷினிக்கு வேலை ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காக ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அஃபர்மேஷன் சொல்லி கொடுத்தேன், அவங்க செஞ்சுருக்காங்க, நம்பிக்கையோடு செஞ்சாங்க, அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. கங்க்ராச்சுலேஷன் தர்ஷினி, ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்ஃபார்மிங். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொன்னால் கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. உங்களுக்கு நடந்ததுன்னா எனக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நாம் சில விஷயங்களை யோசனை பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்கும் உடனடியாக நடக்குது, எனக்கே உடனடியாக நடக்கலை. இதுக்கு லா ஆஃப் அசம்ஷன் முன்னாடியே சொல்லியிருக்கேன். லா ஆஃப் அசம்ஷன் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் சில விஷயம் நடக்கும்னு சொல்லி நம்ம ஊகிக்கிறோம், அனுமானிக்கிறோம். இது நடக்கும், இது வேணும் அப்படின்னு யூகிச்சு சில விஷயம் சொல்லுவோம். அதுதான் லா, அதுதான் அனுமானம், அசம்ஷன். அசம்ஷன் சொல்லும்போது ஒரு விஷயம் நமக்கு தேவைப்பட்டதை நாம் நினச்சி அது நடந்து விட்டதாகவும், அது நடந்தப்புறம் என்ன மாதிரி ஒரு ஃபீலிங், அதை என்ன பண்ணோம், ஃபீலிங் மாத்திரம் கிடையாது. சப்போஸ் உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா உடனே மருமகளுக்கு வெறும்னு ஒரு நூல் சேலையாவது எடுத்து வைக்கணும். சாமிக்கு அட்சதையும், குலதெய்வத்துக்கு அட்சதையும், ₹1 காசும் மஞ்சள் துணியில் சுற்றி, பெண் தெய்வமாக இருந்தால் வைக்கணும், ஆண் தெய்வமாக இருந்தால் பச்சை துணியில் சுற்றி குலதெய்வம் அதுக்கு வைக்கணும், கல்யாணத்துக்கு ஏற்ப. அப்புறம் இந்த மேரேஜ் இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு பார்த்துட்டு இருக்கணும். புடவையெல்லாம் என்ன மாதிரி வாங்கலாம் அப்படின்றத யூடியூப்லேயோ வேறு இடத்துலையோ போய் சும்மா பார்த்துட்டு வரணும். இதை பண்ண 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 கண்டிப்பாக அது இதுதான் லா ஆஃப் அசம்ஷன். அதே மாதிரி தான் ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னா, நிறைய வீடை போய் பாருங்கள். வீடு கட்டினோன்னா கல், சிமெண்ட்டு, மணல், இது 3மே நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 3ஐயும் நீங்கள் வாங்கி வச்சுருங்க. புரிஞ்சுதா? வாங்கி கொஞ்சமாக ஒரு மூலையில் வச்சுருங்க. இல்லை ஃப்ளாட்டாக வாங்க போகிறீங்களா, ஒரு 10 ஃப்ளாட்டை பாருங்கள். புரிஞ்சுதா? அதே மாதிரி ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா, ஜாபு கிடைக்கிறதுக்கு எல்லாம் தயார் பண்ணி ரெடியாக இருங்க. இன்டர்வியூ போகிறேன், இது நடக்குது, அது நடக்குதுன்னு சொல்லி யோசனை பண்ணுங்கள். இன்டர்வியூ போக வேண்டிய கொஷின்ஸ் எல்லாம் படிங்க, சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கடன் முடியணும் அப்படின்னா கடனை கொடுத்து நினச்சி ₹10 தினப்படி ஒரு பேக்கெட்டில் போட்டு கடன் கொடுத்து முடித்தாகி விட்டது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. இதுதான் லா ஆஃப் அசம்ஷன். இப்படி செய்ய செய்ய சொல்ல சொல்ல நீங்கள் கேட்குற அத்தனை விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸாக நடக்கும். அது அப்படியே ஒன்று மாற்றி ஒன்று நிஜமாகவே ஆகிவிடும். இதுதான் லா ஆஃப் அசம்ஷன். இன்னொரு விஷயம் என்ன செய்யணும்னா, ரீப்ரோக்ராமிங் த மைண்ட். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ் இருக்கும். அந்த ஃபியூ மினிட்ஸில் என்னென்னா, நம்ம நார்மல் மனசும் ஆழ் மனசும் கதவு திறந்துருக்கும். அப்படியே இருக்கும். நம்ம தூங்கும்போது என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ, இது நல்லபடியாக நடந்தது, ரொம்ப சந்தோஷம், இது இந்த காசு வந்தது,
இந்த வேலை கிடச்சிது, கல்யாணம் நிச்சயம் ஆச்சு, வீடு கட்டினேன், கடன் தீர்ந்து, ஏதோ ஒரு விஷயத்தை ஆழ்மனது நினச்சி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆழ்மனதில் அந்த உணர்வு பதிவாகி அதிர்வலையாகிவிடும். காலையில் நீங்கள் எழுந்து பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை டிட்டர்மைன் பண்ணுவீங்க. புரிஞ்சுதா? இது ஒரு இன்னொரு மெத்தட். இது இட் இஸ் கால் ரீப்ரோக்ராமிங். நம்மளுடைய எண்ணங்களை மாற்றி அமைப்பது தான் ரீப்ரோக்ராமிங். எப்போவுமே உழண்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு பலவிதமான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும். பகல் வேளையில் படுக்க போகும்போது ஒரு அமைதி ஏற்படும். அந்த அமைதியில் தான் நீங்கள் இதை செய்யணும். நாம் நம் தலைவிதியை நிர்ணயிக்கிறோம். எப்படி? சொல், செயல், எண்ணம். 3 விஷயம். சொல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. தப்பி தவறி கூட தப்பாக ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. வேண்டாத விஷயம் பேசவே பேசாதீங்க. நான் காதலே சொல்லாத, நடக்க சொல்லாத அப்படின்னு சொல்லிடுவேன். நிறுத்து, எனக்கு எல்லாமே நடக்கும், என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு. நீங்கள் செய்கின்ற காரியம் அஃபர்மேஷன் ஒன்று எழுதிட்டு பேசுறது ஒன்று பேசிட்டு நேர்மறையாக ஒரு செயல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அஃபர்மேஷன் நடக்காது. எண்ணம் வேறு, சொல் வேறு, செயல் வேறு இருந்தால் கோஆர்டினேஷனே இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன வேணுமோ உங்களுக்கு, அதுதான் வாயில் வரணும். ஏதாவது கோவம் வந்ததுன்னா வாழ்க வளமுடன், எனக்கு எல்லாம் நடந்தது, இஷ்டம் போல் நடந்தது, சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும். அதை மாற்றியே பேசக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும்போது 3 வார்த்தை பேசக்கூடாது. ஏன், எதற்கு, எப்படி. ஏன் இது செய்யணும், எதற்கு இது நடக்கணும், எப்படி இது எனக்கு நடக்கும் அப்படின்ற கொஷின்ஸே வரக்கூடாது. லாஜிக் கிடையாதுங்க. அதாவது சட்ட திட்டம் கிடையாது, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ரூல்ஸ் கிடையாது. ரூல்ஸே கிடையாது உங்களுக்கு. தமிழில் லாஜிக் என்ன? தர்க்கம். உண்டா இல்லையா, அப்படியா இப்படியா, ஏன், எதற்கு அப்படின்ற கேள்வி தான் தர்க்கம். அந்த தர்க்கமே கிடையாது. பிரபஞ்சம் இஸ் பிளைண்ட், டெஃப், டம். அது மனதால் உணரும் உணர்வு. அந்த உணர்விலே அது பரிமளிக்கிறது, அதில் தான் அது மலர்கிறது. உங்கள் எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் அதில் தான் நிறைவேறுகிறது. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நான் அஃபர்மேஷன் எழுதினேன் முடியலை. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் இது சொன்னேம்மா, நானும் என் மனைவியும் குழந்தையும் நன்றாக சேர்ந்து விட்டோம், ஏனென்றால் அது எனக்கு ஏனே வரக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஏன் வரக்கூடாது? பிளைண்டாக I am myself, my wife and child, we have a happy life. Now, thank you universe. அதோடு சரி, I passed in this examination now. Thank you universe. I got this job. எனக்கு இந்த வேலை கிடைத்து விட்டது, மிக்க நன்றி. இப்போது ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த வேலை கிடைத்து இப்போது நீங்கள் ஏன் எப்படின்னு கேட்கறதுக்கு நீங்கள் யார்? உங்களால் எப்படி டிட்டர்மைன் பண்ண முடியும்? இது ஏன், எப்போது, எதற்காகன்னு கேட்கவே கேட்காதீங்க. பிரபஞ்சத்துக்கு தெரியும் ஏன் என்று, பிரபஞ்சத்திற்கு தெரியும் எதற்காக என்று, பிரபஞ்சத்துக்கு தெரியும் எப்படி என்று. எல்லாமே அதன் கையில் விட்டுடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செஞ்சு முடிச்சிடும். நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அஃபர்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன், அதாவது பிரகடனப்படுத்துதல், காட்சிப்படுத்துதல், தேவையான விஷயங்கள் எழுதுறதெல்லாம் நிறைவேறதுக்கு. 1, நம்மை சுற்றி இருக்கிற நாம் இருக்கிற சூழ்நிலை. 2, சுற்றி இருக்கிற மனிதர்கள். 3, நம் சிந்தனை. நிறைய பேர் ரொம்ப நெகட்டிவாக பேசுவாங்க. ஆனால் மட்டும் நெகட்டிவாக பேசுகிறவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்தே தள்ளி வச்சுருங்க. என்ன விஷயம்னா, உங்கள் மனசுக்குள்ளே நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அது நடக்காது. எப்படி நடக்கும்? எழுதினா நடந்துடுமா, பார்ப்போமா அப்படிவாங்க. ஆனால் எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. நான் எழுத நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கோ நாளைக்கோ முடிகிற நிலை இருக்குது. முடிஞ்சவுடன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் எழுதி தான் என்னுடைய விஷயங்களை நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நடக்குது. எனக்கு நடந்தால் உங்களுக்கே நடக்காது. அதனால் சூழ்நிலை, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அவங்க பேசுகின்ற பேச்சு, உங்கள் மனநிலை, அது ரொம்ப மனசை பாதிக்கும். ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு சந்தேகம் வரும். சந்தேகம் இல்லாமல் கண்மூடித்தனமான நம்பிக்கை இருந்தால்தான் உங்களுக்கு நீங்கள் கேட்கும் அத்தனையும் நிறைவேறும். நாம் உணரணும், நினைக்கணும், உணரணும். அந்த உணர்வு பூர்வமாக அதை அடைய முடியும்.
அடைந்து விட்டேன், கிடைத்து விட்டது என்கின்ற உணர்வு தான் ரொம்ப முக்கியம். இதில் புரிஞ்சுதான்? அது மூலமாக நீங்கள் அடைஞ்சிடலாம். இன்னொரு விஷயம்னா, இந்த நெகட்டிவ் ஆளுங்களை நம்ம சுற்றி இருக்கும்போது அவங்க நம்ம வாய் திறந்து நம்மகிட்ட பேச வேண்டாம். அவங்க நெகட்டிவாக நினச்சாலே நம்ம உடம்புலேருந்து நிறைய அதிர்வலை வெளியில் போகுது. நிறைய அதிர்வலை வைப்ரேஷன் வெளியில் போயிட்டே இருக்குது. அவங்ககிட்டேருந்து வர வைப்ரேஷன் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அந்த வைப்ரேஷன் உங்களை எஃபெக்ட் பண்ணும். அதை வராமல் தடுக்க நீங்கள் எப்போவுமே சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு யாராவது அப்படி நெகட்டிவாக இருக்காங்கன்னா வாழ்க வளமுடன், அவங்களும் சேர்த்து வாழ்க வளமுடன். நீங்கள் வாழ்க வளமுடன், அவங்களும் வாழ்க வளமுடன். ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவிட்டி அவங்கள்ட்ட நம்ம தாக்குறது குறைஞ்சிவிடும். ஏன்னா அதுக்கு நம்மக்கிட்ட ஈடுகட்ட முடியாது. நம்ம வாழ்க வளமுடன் பாசிட்டிவான ஒரு வார்த்தையை சொல்லும்போது மனசார சொல்லுங்கள், வெளியில் சொல்லணுமே இல்லை. யாராவது தப்பாக பேசிட்டாங்கன்னா, ஓகேப்பா வாழ்க வளமுடன், நல்லா இரு, இப்படியே இருந்துட்டு போட்டோம், நான் இப்படியே இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்களேன். கான்வர்சேஷனை மேலே கொண்டு போகாதீங்க. ஆர்கியூமெண்ட்டு வேண்டாம், தர்க்கம் வேண்டாம். அப்படியே கொண்டு போய் நீங்கள் அந்த விஷயத்தை முடிச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம் வாழ்க்கை நாம் உண்டாக்குவது தான், வேறு யாருமே கிடையாது. நம் வாழ்க்கை நாம் உண்டாக்குவதற்கு பிரபஞ்சம் தனது சேமிப்பு கிடங்கிலிருந்து நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது தேவையானவற்றை. அதாவது நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது தான் நடக்கும். நம்ம நினைவை கொண்டு, சொற்களை கொண்டு, மனதை கொண்டு, ஆழ்ந்த எண்ணங்களை கொண்டு விரும்பி உணர்ந்து நமக்கு நல்லதை வரவழைக்கணும். புரிஞ்சுதா? யாரை பற்றியும் நம்பியிருக்காதீங்க, உங்களை தான் நீங்கள் நம்பிக்கணும். நீங்கள் தான் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே. எனக்கும் நிறைய குழந்தை, ஃபேமிலி, கசின்ஸ், பிரதர், சிஸ்டர் எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு தனிமை எப்போவுமே வந்துடும். அந்த தனிமை தான் நமக்கு நிரந்தரம். அந்த தனிமையை நீங்கள் நல்லபடியாக உபயோகப்படுத்துங்க. நல்ல விஷயங்கள் நடப்பதாக நினச்சிக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமான தருணங்களை நினைத்து நினைத்து சந்தோஷப்படுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு சந்தோஷம் வரும். எந்த அளவுக்கு நீங்கள் விரும்பின வாழ்க்கை வாழ்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டெப்பாக இன்றைக்கு இது பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு பொருள் வாங்கணும், உங்களுக்கு அந்த பொருள் வாங்கிறதுக்கு காசு மொத்தமாக இல்லை, கொஞ்சம் கையில் காசு இருக்குது. அந்த பொருள் 15,000 வச்சுக்கோங்க. கையில் 1000 ரூபா தான் இருக்குது. 500 ரூபா எடுத்து அந்த பொருள் வாங்க எடுத்து வச்சுருங்க. அப்படியே சேர்த்துட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் உங்களை சேர்ந்துடும். சீக்கிரமாகவே வந்துடும். ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா தான் இது நடக்கும். இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம். இப்படி உங்கள் நாளை தொடுங்க. என் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை அதிசயங்களுக்கும் நான் நன்றி உடையவளாக இருக்கிறேன். நான் அதிசயமான விஷயங்களை என் வாழ்க்கையில் உண்டாக்க காட்சிப்படுத்தும் திறமை உள்ளவளாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் வாழ்வில் புதிய அதிசயம் ஏற்படுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் ஆரோக்கியம் கொண்டு வரும் பிரபஞ்ச அதிசயத்திற்கு நன்றி உடையவளாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஏற்படும் அத்துணை மகிழ்ச்சிக்கும் நான் நன்றி உடையவளாக இருக்கிறேன். என் மகளின் திருமணம் நடந்ததற்கு நான் நன்றி உடையவளாக இருக்கிறேன். என் மகன் திருமணம் நடந்ததற்கு நான் நன்றி உடையவளாக இருக்கிறேன். நான் சொந்தமான வீட்டை பெறுவதற்கு நான் நன்றி உடையவளாக இருக்கிறேன். என் வாழ்க்கையை ஒரு வசந்தமாக்கிய அத்தனை விஷயங்களும் நடத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி. இதுதாங்க. இன்னொரு செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.